சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞான ஆசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழிநடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி இன்றைய ஞான சிந்தனையில் சிவபோகசாரம் என்னும் நூலில் இருந்து 38வது பாடலை சிந்திக்க இருக்கின்றோம். மாதா பிதா சுற்றம் என்று மயங்கினையே, நீதான் தனுவாகி நின்றனையே, ஈதெல்லாம் பொய்யென்று அறிந்தனையே, பூரணானந்த வெள்ளம் மெய்யென்று அறிந்தனையே மெய். இன்றைய பாடல் பொய் எது மெய் எது என்பதை நமக்கு பகுத்து காட்டுகின்றார் குரு முதல்வர். அதாவது இது அவருக்கு கொடுக்கப்பட்ட உபதேசமான ஒரு பாடல். அதை நமக்கு அருள் செய்கின்றார். அவருடைய குருநாதரின் வாக்கில் இருந்தே அருள் செய்கின்றார். நான் யார் என்று கேட்ட மாணவனுக்கு ஒவ்வொரு விதத்தில் உணர்த்தி கொண்டு வருகின்ற ஆசிரியர் இந்த 38வது பாடல்ல பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாருன்னா, நீ இவ்வளவு நாள் எதை வைத்து மயங்கி நின்றாய் தெரியுமா? உன்னை பெற்ற தாய் தந்தையரும் உன்னை சுத்தி இருக்கக்கூடிய சுற்றத்தார்களும், அதாவது உறவினர்கள் நண்பர்கள் இப்படின்னு யாராக இருந்தாலும் இவர்களே மெய் என்று மயங்கினையே என்ற ஒரு குறிப்பை சொல்றாங்க. இப்ப இதுல ஒரு கேள்வி வரலாம், அப்ப இவங்க எல்லாருமே பொய்யா அப்படிங்கிற ஒரு கேள்வி. சைவ சித்தாந்தத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மெய் பொய் என்ற 2 சொற்றொடர்களுக்கும் உள்ள வேறுபாட்டை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மெய் என்று சொன்னால் நிலையாக இருப்பது என்று பொருள், பொய் என்று சொன்னால் நிலை இல்லாதது என்று பொருள். இல்லாத பொருள் என்று சைவ சித்தாந்தத்தில் கிடையாது. அதாவது இன்னைக்கு நாம சொல்றோம்ல, பொய் சொல்லாத அப்படின்னா அப்ப இல்லாததை சொல்றது தான் பொய் சொல்றோம் அப்படின்னு இன்றைய காலகட்டத்துல நாம சொல்றோம். ஆனா அதோடைய உண்மையான பொருள் என்ன? பொய் சொல்லுவது என்றால், பொய் என்றால் என்ன பொருள் அப்படின்னா நிலை இல்லாதது என்ற பொருள். இல்லாதது என்று நாம் சொல்லக்கூடாது. ஏன்னா இல்லாத ஒரு பொருள் இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது. ஆக நிலை இல்லாதது நிலை உள்ளது என்பதைத்தான் மெய் பொய் என்று 2 சொற்றொடர்கள் மூலமாக நமக்கு சைவ சித்தாந்தம் அருளி செய்கின்றது. அந்த குறிப்பை நாம இங்க நினைவுக்கு கொண்டு வரணும். நம்மை பெற்றவர்கள் நிஜமாகவே இருக்கத்தான் செய்யறாங்க. எனக்குன்னு ஒரு அம்மா அப்பா, என்னுடைய உறவினர்கள் நண்பர்கள் இவங்கெல்லாம் இருக்கத்தான் செய்யறாங்க. அதனால அது பொய்யா அப்படின்னா ஆம், நிலை இல்லாதது என்பதனால் அது பொய். இருக்கின்றார்கள் என்பதனால் அது மெய். ஆனால் நிலை இல்லாதவர்கள், நாம என்னைக்கு வரைக்கும் இருக்கிறோமோ அத்தனை நாள் இவர்கள் எல்லாம் வருவார்களா அல்லது அவர்களோடு நாம் இருப்போமா அப்படின்னா கேள்விக்குறிதான். அதனாலதான் இந்த சுற்றத்தார் என்று சொல்லப்படுவது எல்லாமே நிலை இல்லாதது என்பதை நமக்கு முதலில் அருளி செய்கின்றார் ஆசிரியர். என இன்றைய காலகட்டத்தில் இந்த பாசம் என்பதில்தான் நாம் அதிகமாக மயங்கி நிற்கின்றோம். அதற்குத்தான் சரியான சொற்றொடரும் நம்ம தமிழர்கள் வச்சாங்க பாருங்க. நம்ம பிள்ளைகள் மேல வைப்பதோ, அம்மா அப்பா மேல வைப்பதோ, கணவன் மனைவி மேல வைப்பதோ பாசம் என்ற பொருளை வச்சாங்க. குளக்கரையில பாத்தீங்கன்னா பாசம் இருக்கும் நீர் வழுக்கி விட்டுடும். அந்த படியில பாசம் இருந்ததுன்னா வழுக்கி விட்டுடும். நம்மை அப்பப்ப வழுக்கி வைத்துக்கொண்டே இருப்பது இந்த உறவுகள் என்பதனாலதான் அழகாக அதற்கு பாசம் என்று வைத்தார்கள். ஆக இந்த மாதா பிதா சுற்றம் என்று மயங்கினையே என்று சொன்னுவதனால இந்த பாசத்தில் அழுந்தி இருந்தாயே இத்தனை நாள் என்ற ஒரு குறிப்பை சொல்லி அடுத்தது பாருங்க, நீதான் தனுவாகி நின்றனையே. ஒண்ணு மயக்கத்துல இருந்த, அடுத்தது நான் தான் அப்படின்னு உறுதிப்பாட்டோடு நிற்றல். அப்ப நான் யார் அப்படின்னா இந்த உடலை வைத்து நம்மை அடையாளப்படுத்தி கொள்ளுகின்றோம். நான் யார் அப்படின்னா நான் ஒரு பெண், அப்ப எனக்கு இத்தனை வயசாகுது, என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்கு, நான் இதை படித்திருக்கின்றேன், இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், இங்க வசிக்கின்றேன் அப்படின்னு நம்மை அடையாளப்படுத்தி கொள்ளுவது எதை வைத்து அப்படின்னா இந்த உடலை வைத்து தானே தவிர உயிரை வைத்து கிடையாது. அதனாலதான் இங்க சொல்றாரு பாருங்க, நீதான் தனுவாகி நின்றனையே.
மயங்கி விழலாம் இல்லை, நிற்கின்றோம். நான் சொல்றேன்னா ஐ ஸ்டாண்ட் மை பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில். அதாவது நான் சொல்ல வந்ததில் உறுதியாக நிற்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து ஐ ஸ்டாண்ட் மை பாயிண்ட் அப்படின்னுவோம். அதே மாதிரி இங்கே நான் இந்த உடலை வைத்து என்னை அடையாளப்படுத்தி கொண்டு உறுதியாக அதில் நிற்கின்றேன் அப்படிங்கிற குறிப்பை பாருங்க. நீதான் தனுவாகி நின்றனையே, உறுதிப்பாட்டோடு நின்றாயே ஒரு காலத்தில் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாம் நம்மளை சுற்றி இருக்கிறதும் சரி, நம்ம உடலும் சரி, இது எல்லாமே தனுகரண புவன போகத்தில் வந்து விடுகின்றது. ஆக இந்த தனுகரண புவன போகம் என்று சொல்லப்படுவதில் இதெல்லாம் பொய் என்று அறிந்தனையே. இப்போ உனக்கு என்ன புரிஞ்சிருச்சு? இது எல்லாம் பொய்ன்னு புரிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டுட்டு அடுத்தது பாருங்க. பூரண ஆனந்த வெள்ளம் மெய்யென்று அறிந்தனையே, அதுவே மெய். பூரண ஆனந்தம் யார் அப்படின்னா சிவபெருமான் தான். வரம்பில் இன்பம் என்று 8 குணங்கள் நம் சிவபெருமானுக்கு சொல்றோம் இல்லையா? அந்த 8 குணங்கள்ல ஒரு குணம் என்ன அப்படின்னா வரம்பில்லாத இன்பம் உடையவன். எனக்கு இதனால இன்பம், எனக்கு அதனால இன்பம்னு இன்னைக்கு நாம உலகத்துல எதையோ வைத்து சொல்லி கொண்டிருக்கின்றோம் இல்லையா? இப்படி எந்த ஒரு பற்றுக்கோடும் இல்லாமல் ஆனந்தமயமாக இருப்பவன் நம் சிவபெருமான். அதனாலதான் அவனுக்கு சத்து சித்து ஆனந்தம் என்று சொல்லி சச்சிதானந்தன் என்று நம்ம பெருமானை சொல்லும் காரணம். சத்து சித்து ஆனந்தம். சத்து என்றால் இருக்கின்றவன், சித்து என்றால் அறிவுடையவன், ஆனந்தன் என்றால் பூரண ஆனந்தம் உடையவன் என்று பொருள். ஆக பூரண ஆனந்த வெள்ளம் மெய்யென்று அறிந்தனையே, அதுவே உண்மை என்று உனக்கு இன்று புரிந்தது. உண்மை என்றால் நாம் ஏற்கனவே சொன்னது போல நிலையானது என்று எடுத்துக்கொண்டு இதுதான்ப்பா உனக்கு உலகியல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். நம்மை சுத்தி இருப்பதோ நாமோ இந்த உடலோ நாம் இல்லை, ஆனால் சிவபெருமானின் திருவடி இன்பமே உண்மை என்பதை உணர் என்பதை நமக்கு இந்த ஒரு பாடல் மூலமாக அற்புதமாக அருளி செய்திருக்கின்றார் ஆசிரியர். அதாவது இதை நமக்கு அருளாளர்கள் எல்லாருமே வைத்து அருள் செய்த ஒரு குறிப்பு இல்லை என்று நாம் சொல்லவே முடியாது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா 7ஆம் திருமுறையில் 21வது பதிகத்தில் நம்பி ஆரூரர் சொல்வாரு, உற்றார் சுற்றம் எனும் அது விட்டு நுண் அடைந்தேன் அப்படின்வாரு. நான் இவங்க எல்லாரையும் விட்டுட்டு உன்னுடைய திருவடியை அடைந்தேன் அப்படின்னுட்டு. நம்பி ஆரூரருடைய வாழ்க்கை நம்ம எல்லாருக்குமே தெரியும். 2 மனைவிகளோடு இருந்தவர். அவருக்கு அதே மாதிரி 2 பெற்றோர்கள். யோசிச்சு பாருங்க, ஒன்று பெற்ற இடத்துல, இன்னொன்று வந்து அந்த மகன்மை உறவு கொண்ட மன்னன். ஆக 2 தாய் தந்தையர், 2 மனைவிகள், 2 மகள். நம்ம நம்பி ஆரூரருடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் 2 வரும். அதை ஒரு கணக்கு எடுத்தோம்னாலே நமக்கு பிரமிப்பா இருக்கும். மனைவி மட்டும் 2 இல்லை, அவருடைய வாழ்க்கை முழுவதுமே நிறைய 2 இருப்பதை நாம் பார்க்க முடியும். ஆக இப்படி 2 பெண்கள், 2 மனைவி, 2 வாழ்க்கை குடும்ப அம்மா அப்பா இப்படி வாழ்ந்தவரே ஆச்சே. அப்படிப்பட்டவர் இவங்களெல்லாம் விட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்றாரே, இது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். அப்ப இது வந்து உண்மைக்கு புறம்பானதா சொல்றாரா அப்படின்னுட்டு. நம்பி ஆரூரருடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் படித்தவர்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு யோக நெறியில் அழுந்தி இருந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு. கணவன் மனைவியாக இருக்கின்ற நேரத்திலும் பெருமானின் இன்பமாக அதை சுகித்தவர். அம்மா அப்பாவையும் பெருமானின் வடிவமாக பார்த்தவர் என்பதை மறந்துவிடக்கூடாது. தோழமையையும் பெருமான் கொடுத்த ஒரு உறவாகத்தான், பெருமானின் உறவாகத்தான் அதை பார்த்தார். ஆக நம்பி ஆரூரர் சொல்றாரு, உற்றார் சுற்றம் எனும் அது விட்டு என்கின்றார். எப்படி விட்டார் அப்படின்னா, மனதளவுல தாமரை இலை தண்ணீர் போல இருக்கின்றார், ஆனால் உலகியலில் ஒட்டிக்கொண்டே இருக்கின்றார். நம்ம சைவ சித்தாந்தத்தை பொறுத்த வரைக்கும் எங்கேயுமே துறவரம் சொல்லப்படுவது கிடையாது. குடும்பத்தை விட்டுட்டு வெளியில போயிட்டு தாடியெல்லாம் வளர்த்துட்டு காட்டுல ஒரு மலையில மேலே ஏறி உட்காந்துட்டு ஒற்றை காலில் தவம் இருக்கணும், இது எல்லாம் சைவ சித்தாந்தத்துக்கு ஒத்து வராத ஒரு குறிப்பு. நாயன்மார்கள் எத்தனை பேர் அப்படி போய் இருந்தாங்கன்னு பாருங்க. குடும்பத்தோடு இருந்து கொண்டுதான் அவர்கள் சேவை செய்தார்கள். ஆக குடும்ப வாழ்க்கையில் இருந்து கொண்டே, ஆனால் அதில் பற்றில்லாமல் பெருமானின் திருவடியை நினைக்க வேண்டும் என்று வாழ்ந்து காட்டியவர்கள்தான் நம் நாயன்மார்கள். அந்த குறிப்பை தான்
இவங்க எல்லாரையும் நான் விட்டுட்டேன் அப்படின்னு நம்பி ஆரூரர் சொல்லுவது நமக்கு எதை உணர்த்துகின்றார் அப்படின்னா, குடும்பத்தோடு இருந்து கூட பெருமானின் திருவடியை நினைக்க முடியும் என்பதை காட்டுவதற்காக. அதே குறிப்பை பாருங்க, அடுத்த இன்னொரு பாடல்ல, மனமென மகிழ்வர் முன்னே மக்கள் தாய் தந்தை சுற்றம் பிணம் என சுடுவர் பேர்த்தே பிறவியை வேண்டேன் நாயேன் அப்படின்னு. அதாவது ஒரு காலத்துல என்னை சீராட்டி பாராட்டி வளர்த்த எனது தாய் தந்தையர் சுற்றம் இவர்கள் எல்லாம் இந்த உயிர் உடலை விட்டு பிரிந்த உடனே அவர்களே பிணம் என்ற பெயரை வைக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லி இந்த நிலையில்லாத தன்மையை நம்பி ஆரூரர் வேறொரு இடத்திலும் சுட்டி காட்டுவதை நாம் பார்க்க முடிகின்றது. அதற்காகத்தான் அவர் என்ன பண்ணாரு, ரொம்ப அதாவது பிளே சேஃப்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ரொம்ப ஜாக்கிரதையா அவர் இதை கையாள்கின்றார். எப்படி சொல்றார், நான் இங்க பாரு சாமி, எனக்கு அம்மா அப்பா சுற்றம் இவங்க எல்லாம் நிலை இல்லைன்னு எனக்கு காமிச்சிட்டேன். அதனால நான் இப்ப என்ன பண்ண போறேன் தெரியுமா, அன்னையே என்னேன் அத்தனே என்னேன் அடிகளே அமையும் என்றிருந்தேன். எனக்கு அம்மா அப்பா இவங்கெல்லாம் எனக்கு வேணும், இந்த உறவுகள் இல்லாம என்னால இருக்க முடியாது. ஆனா அம்மாவும் நீதான் அப்பாவும் நீதான், இப்படித்தான் நான் இனிமேல் வாழப்போகின்றேன் என்று நம்பி ஆரூரர் நமக்கு அறிவுரை வழங்குகின்றார், எப்படி நாம் வாழ வேண்டும் என்பதற்கு. கூட இருக்கின்ற சுற்றத்தாரை விட வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் அதில் பற்றில் அழுந்தி விட வேண்டாம். அப்படி நமக்கு அந்த பற்றில்லாமல் வாழ்வதற்கு தெரியவில்லை அப்படின்னா நாம் என்ன பண்ணலாம், பெருமானே தாயும் தந்தையும் என்று வாழ ஆரம்பிக்கலாம் என்ற ஒரு குறிப்பினை நமக்கு சொல்லி அருள் செய்கின்றார். அற்புதமான ஒரு பாடல், ஒரு குறிப்பு. ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கையில இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 2 விதமான துறவரம் எடுத்துக்க முடியும். ஒன்று, இந்த உலக வாழ்க்கை எதுவுமே எனக்கு வேண்டாம் என்பது ஒரு துறவரம். இன்னொன்று, அனைத்தும் என்னுடையது என்று சொல்லுவது ஒரு துறவரம். அதாவது எதுவுமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு பற்றில்லாம இருக்கலாம், எல்லாமே என்னுடையது அப்படின்னு சொல்லியும் பற்றில்லாம இருக்கலாம். இப்ப எனக்கே உரித்தான ஒரு பொருள் மேல எனக்கு ஆசையோ அல்லது ஒரு அவாவோ அல்லது அதை அடைய வேண்டும் என்ற அந்த ஆக்ரகமோ இருக்காது பாருங்களேன். அதனால அனைத்தும் என்னுடையது தான், நான் ஏன் அதுக்கு போராடணும் அப்படின்னு ஒரு பற்றில்லாத தன்மையிலையும் இருக்கலாம். எப்படி நாம் இருக்க வேண்டும் என்பதை நமக்கு பெருமான் உணர்த்தும் விதத்தில் நாம் இருக்கலாம். ஆக பற்றில்லாமல் இருக்க வேண்டும். அந்த ஒரு குறிப்பை தான் நமக்கு மிக அழகாக இந்த 38வது பாடலில் வைத்து ஆசிரியர் அருளி செய்கின்றார், குரு உபதேசமாக அருளி செய்கின்றார். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவசிவ திருச்சிற்றம்பலம்.